மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்றதைத் தொடர்ந்து மதுரை விரைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சி பொங்க வரவேற்பளித்தனர். மதுரை வானூர்தி நிலையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதன்படி சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான 4வது வழித்தடத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மரக்காணம் புதுவை பிரிவு, பரமக்குடி ராமநாதம் பிரிவு 4 வழிச்சாலை பணிக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் காரைக்குடி உள்ளிட்ட 8 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள், கும்பகோணம், வேலூர், ஏற்காடு உள்ளிட்ட இடங்களில் ஆகாஷ்வாணி பண்பலை உள்ளிட்ட திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழா மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களால் வேலைவாய்ப்பு, சிறந்த கட்டுமானங்கள் கிடைக்கும் எனவும், புனிதமான மதுரை மண்ணிற்கு வந்ததை மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கிறேன் எனவும் கூறினார். தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்டதை விட 9 மடங்கு கூடுதலாக பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு மிகுதியான பணம் ஒதுக்கப்பட்டதால் 1300 கிலோமீட்டருக்கு மிகுதியாக ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழ்நாடு உட்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் பணம் 3 மடங்கு மிகுதியாக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் இன்று புனரமைக்கப்பட்ட 8 ரயில் நிலையங்களை திறந்து வைத்துள்ளேன் எனவும், பெங்களூரு சென்னை, ஹைதராபாத் சென்னை இடையில் புல்லட் ரயில் திட்டங்கள் வர உள்ளது எனவும் கூறினார்.